What if your favorite Chinese food is not really Chinese? ஒரு சின்ன கேள்வி. நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவ கோபி மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சில்லி சிக்கன் இவையெல்லாம் இந்த சைனீஸ் உணவு என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? இந்த உணவுகளில் பல சீன நாட்டில் கிடையாது. அப்படியானால் இந்த உணவுகள் எங்கே உருவானது? அதற்கான பதில்தான் இண்டோ சைனீஸ் குயிசின். சுமார் 18ஆம் நூற்றாண்டில் சில சீன வியாபாரிகள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்கள் அதிகமாக குடியேறிய நகரம் இன்றைய கொல்கத்தா. அந்த காலத்தில் கொல்கத்தா ஒரு பெரிய வர்த்தக நகரமாக இருந்தது. அங்கு சீனர்கள் பல தொழில்களை செய்தார்கள். வியாபாரம், தோல் தொழில், பல் மருத்துவம், மேலும் சிலர் சமையல் தொழிலையும் ஆரம்பித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்தது பாரம்பரிய சைனீஸ் குக்கிங் முறை. உதாரணமாக நூடுல்ஸ், சோயா சாஸ், ஸ்டர் ஃப்ரை குக்கிங். இந்த உணவுகள் அந்த கால இந்தியர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. சைனீஸ் உணவு மிகவும் மிதமான சுவையுடையது. ஆனால் இந்தியர்கள் விரும்புவது காரம், மிளகாய், பூண்டு, இஞ்சி, மசாலா. அதனால் சீன சமையல்காரர்கள் ஒரு புத்திசாலித்தனமான மாற்றம் செய்தார்கள். சைனீஸ் குக்கிங் முறையை வைத்துக்கொண்டு சுவையை இந்தியர்களுக்கு பிடிக்கும் வகையில் மாற்றினார்கள். அதில் சில்லி சாஸ், கார்லிக், ஜிஞ்சர், கார்ன்ஃப்ளவர் கிரேவி சேர்த்தார்கள். இதனால் உருவானது ஒரு புதிய சமையல் பாணி. அதுக்கு பேர் இண்டோ சைனீஸ் குயிசின், அதாவது சைனீஸ் குக்கிங் பிளஸ் இந்திய கார சுவை. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் கேட்டாரு, ஒரு காரமான சைனீஸ் டிஷ் செய்ய முடியுமா? அதற்கு பிறகு 1970களில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. ஒரு சமையல்காரர் ஒரு புதிய டிஷ் உருவாக்கினார். அவரின் பெயர் நெல்சன் வாங். அந்த நெல்சன் வாங் ஒரு புதிய முயற்சி செய்தார். அவர் எடுத்தது காலிஃப்ளவர். அதை டீப் ஃப்ரை செய்தார். அப்புறம் அதுல கார்லிக் சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்தார். அந்த டிஷ் தான் கோபி மஞ்சூரியன். இது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கோபி என்பது ஹிந்தியில் காலிஃப்ளவர். மஞ்சூரியன் என்ற பெயர் மஞ்சூரியா என்ற சீன பகுதியிலிருந்து வந்தது. ஆனால் இங்கே அது ஒரு குக்கிங் ஸ்டைல் பேர் மட்டும். அதுக்கு பிறகு பல புதிய இண்டோ சைனீஸ் உணவுகள் உருவானது. சில்லி சிக்கன், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், ஹக்கா நூடுல்ஸ். இவையெல்லாம் இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமானது. 1970களுக்கு பிறகு இண்டோ சைனீஸ் உணவுகள் இந்தியா முழுவதும் பரவின. இன்று ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால்ஸ், காலேஜ் கான்டீன்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், எங்கு பார்த்தாலும் இந்த உணவுகள் கிடைக்கும். இன்றைக்கு இண்டோ சைனீஸ் உணவு இந்திய உணவு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. அதனால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இண்டோ சைனீஸ் குயிசின் ஒரு நாட்டின் உணவு அல்ல, அது ஒரு கலாச்சார கலவை. சைனீஸ் குக்கிங் பிளஸ் இந்திய சுவை. நம்ம அனைவரும் ரசித்து சாப்பிடும் இண்டோ சைனீஸ் உணவு கோபி மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சில்லி சிக்கன்